இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் திருவசனம். ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசி இயேசு கிறிஸ்துவின் வழியாய் பிற இனத்தாருக்கும் கிடைக்கவும் வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை நாம் நம்பிக்கையின் வழியாய் பெற்றுக் கொள்ளவுமே இவ்வாறு செய்தார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் கிரனோபில் புனித ஹியூக்கிடம் நமக்காக இயேசுவிடம் பரிந்து பேசி இந்த புதிய மாதத்தில் அவரின் பேர் இரக்கத்தை பெற்று தரும்படி மன்றாடிக் கொள்வோம். நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தாருக்காக அனுதினமும் ஜெபிக்கின்றேன். இன்று ஏப்ரல் மாதத்தின் முதல் நாள். 3 மாதங்களை நல்ல உடல் சுகத்தோடு உணவு, உறைவிடம், உடை, வேலை, பாதுகாப்பு இவற்றையெல்லாம் தந்து நம்மை காத்து வழிநடத்தி வந்த இயேசுவை நன்றியோடு நினைத்து துதிப்போம் நண்பர்களே. தவக்காலத்தில் நாம் இருக்கின்றோம். அது இரக்கத்தின் காலமல்லவா? தனது அன்பை முழுமையாய் இயேசு வெளிப்படுத்திய காலம். இனிவரும் நாட்களில் தம்மை அழகாய் இயேசு நடத்துவார் என்று நீங்கள் அனைவரும் முழுமையாய் என்று விசுவாசித்து இந்த மாதத்தை இயேசுவின் கரங்களில் ஒப்படைக்க வேண்டும். அதில் ஏதும் சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு முடிந்தவரை தினமும் சிலுவை பாதை செய்து ஒப்புக்கொடுங்கள். குடும்பமாய் இயேசுவின் பாடுகளை தியானியுங்கள். உள்ளத்தில் உள்ள பாரங்களை இயேசு நீக்குவார். இயேசு நாம் தொடர்ந்து செய்து வரும் சிலுவையின் பாடுகளை, அவரின் சிலுவையின் பாடுகளை பற்றிய சிந்தனைகளை நிச்சயம் கண்ணோக்குவார். உங்களுக்குள் மாற்றங்கள் தருவார். இந்த தபசு காலத்தில் நிச்சயம் நல்ல மாற்றங்களும் ஆசிர்வாதங்களும் அவரின் பேர் இரக்கத்தால் உங்கள் வாழ்க்கையில் உருவாகும் என்று நான் விசுவசிக்கின்றேன். இன்றைய வசனம் கூட இயேசு நமக்காக சிலுவையின் மரத்தில் தொங்கவிட்டப்பட்டதால், சபிக்கப்பட்டதால் நம்மை சாபத்தினின்று மீட்டுக்கொண்டார் என்றுதான் கூறுகிறது. கேட்போமா? ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசி இயேசு கிறிஸ்துவின் வழியாய் பிற இனத்தாருக்கும் கிடைக்கவும் வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை நாம் நம்பிக்கையின் வழியாய் பெற்றுக்கொள்ளவுமே இயேசு இவ்வாறு செய்தார். ஆக 2 விஷயங்கள். ஒன்று ஆபிரகாமின் ஆசிர்வாதங்கள், மற்றொன்று தூய ஆவி. இந்த ஆசிர்வாதங்கள் நிச்சயம் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு உண்டாகுமாறு ஜெபித்துக் கொள்வோம், விசுவசிப்போம். தூய ஆவியானவர் உங்கள் உள்ளத்திலும் வீட்டிலும் எழுந்தருளி ஆசிர்வதிக்க வேண்டும் என்று மனதார ஜெபித்துக் கொள்ளுங்கள். நமக்காகத்தான் நண்பர்களே, நாம் வாழ்வு பெறும் பொருட்டுதான் சிலுவை மரத்திலே இயேசு தொங்கவிடப்பட்டார். இயேசு சிலுவையில் பட்ட பாடுகளால் நமக்கு பல விதமான ஆசிர்வாதங்களை கொடுத்துள்ளார். நாம் அவை யாவை என்று முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அதை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன? ஆபிரகாமின் 7 ஆசிர்வாதங்கள். அது எப்படி ஆபிரகாமுக்கு கிடைத்தது தெரியுமா உங்களுக்கு? விசுவாசத்தின் மூலம். ஆபிரகாம் அவர் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் அல்லவா? அதே போல் நீங்களும் இயேசு எனக்காகத்தான் மரித்தார், அவரின் சிலுவை மரணம் என்னை சாபத்திலிருந்து மீட்டுவிட்டது என்று முழுமனதோடு விசுவாசிக்கும் போது ஆபிரகாமுக்கு உண்டான அனைத்து ஆசிர்வாதங்களையும் நீங்களும் இந்த மாதத்தில் சொந்தமாக்கிக் கொள்ள முடியும். அடுத்தது தூய ஆவியை பெற்றுக்கொள்வது. இயேசுவே கூறுகிறாரே, நான் போய் உங்களுக்கு ஓர் துணையாளரை அனுப்புவேன் என்று. அந்த பரிசுத்த ஆவியின் கனிகள் நம்மிடம் இருப்பது பெரிய பேறு நண்பர்களே. ஆபிரகாமின் ஆசிர்வாதங்கள் மற்றும் பரிசுத்த ஆவியின் துணை, இவை 2ம் உங்களிடம் இருந்தால் வாழ்வில் வெற்றிகள் வரும். நிம்மதியாய், சந்தோஷமாய், குடும்ப சகிதமாய் நீங்கள் வாழலாம். செபிக்கலாமா?
இயேசுவே, எங்களுக்காக சிலுவை மரத்திலே தொங்கியவரே, அதன் வழியாய் எங்களுக்கு ஆவியின் ஆசிர்வாதங்களையும் அபிரகாமின் ஆசிர்வாதங்களையும் பொழிந்தவரே, உமது கிருபையை, உமது அன்பை நினைத்து துதிக்கின்றோம். இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் எங்களோடு இருந்து பாதுகாத்து நடத்தும் இயேசுவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம், ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.